வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இயற்கையின் உயிராய் எங்கும் இறைந்துள்ள இறைக்கு வணக்கம். செயற்கைக்கு சிந்தை கெட்டா செல்வத்திற்கு வணக்கம். முயற்சியின் விளைவாய் ஓங்கும் முதன்மைக்கு வணக்கம். செயலிலே விளைவாகும் இறைக்கு வணக்கம். இறையின் பிம்பங்களாக உள்ள பெற்றோர்க்கும் ஆசிரியர்க்கும் குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இன்றைய சிந்தனையாக நாம் உட்பொருள் உணர்ந்து உவப்புடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களிலே, இயக்கங்களிலே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நம் அறிவிற்கு எட்டியவை எட்டாதவை என இரண்டாக பிரிக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் புலன் அறிவுக்கு எட்டாத மனம், உயிர், மெய்ப்பொருள் இவற்றை மறைபொருள் என்றும் உட்பொருள் என்றும் கூறுகிறோம். எழுத்தறிவு, தொழிலறிவு, வெறும் நூல் அறிவினாலே இந்த உட்பொருளை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது, பிறருக்கு விளக்கவும் முடியாது. நாமே அதுவாகி அந்நிலையிலே இரண்டறத் தோய்ந்து உணர்ந்த தெளிவிலேதான் நமக்கு விளங்கும், மற்றவருக்கும் நம்மால் விளக்க இயலும். அதாவது, நாம் காணும் எல்லா தோற்றங்களுக்கும் காண இயலாத உணரும் எல்லா ஆக்கங்களுக்கும் துவக்கமாக உள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பேர் ஆற்றல்கள், இவற்றிற்கு மூலமான நுண் அணுக்களுக்கும் அவற்றுக்கும் மூலமான முழுமுதற் பொருளாகிய அந்த சுத்த வெளியே, சுத்த வெளி என்பது வேறு ஒன்றுமில்லை, நமக்கு எதிரிலே இருக்கக்கூடிய நாம் காண இயலாததாக வெளியே இடைவெளியாக இருக்கிறது, அதேதான், அதுதான் சுத்த வெளி. நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அந்த சுத்த வெளியைத்தான், சுத்த வெளிதான் நம் மனதிற்கு ஆதி நிலையாக உள்ளது. இதை தவத்தின் மூலம் மட்டுமே, தவம் என்றால் தன்வயமாக இருத்தல், அதுவாக மாறி அதை உணர்கின்றோம். இதுவே உட்பொருள் என்பது. இது போலவே அதே உட்பொருளானது இயக்கத்தில மனமாக இருக்கிறது, நம் உணர்விலே அறிவாக இருக்கிறது. மனம் என்பது மெய்வாய், கண், மூக்கு, செவிகளின் மூலமாக புறப்பொருட்களை, நிகழ்ச்சிகளை நாம் வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்கு பேர் மனம். இந்த உடலை தாண்டி உடல் வரையில் நின்று ஆற்றும் போது அதை நாம் மனம் என்கின்றோம். உடலை தாண்டி நம் உடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அண்ட கோள்களையும் அதையும் தாண்டி பிரபஞ்சம், அதையும் தாண்டி இந்த மெய்ப்பொருளை உணருவதை அறிவு என்கிறோம். அதனால்தான் அதற்கு அறிவு இயல் என்று பெயர். இம்மெய்ப்பொருள் நினைவை மறவாத நிலையில், அதாவது நாம் பேசுகிற அறிவு, மனம், மெய்ப்பொருள் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த மெய்ப்பொருளை மறவாத நிலையில் நம்முடைய வாழ்வில் வாழ பொருட்கள் தேவைதான்.
வாழ பொருட்கள் தேவைதான். ஆனால் வாழ்வதிலும் பொருள் தேவை அல்லவா? பிறரோடு தொடர்பு கொள்ளும்போது நம்முடைய உரையாடல்களை நல் உறவாடல்களாக்கி, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நாம் பேசுகின்ற, நடைமுறையில் பயன்படுத்துகின்ற அந்த சொற்களுக்கு உட்பொருள் உணர்ந்து பேசுகிறோம். பேசும்போது அனைவரின் ஒத்திசைவையும் பெற்று வாழ்க்கையை இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ்கிறோம். ஒன்றைப் பற்றி அல்லது ஒரு ஊரையோ, அல்லது ஒரு பொருளையோ, அல்லது ஒரு நூலையோ, அல்லது ஒரு செயலையோ, ஒருவரின் பெயரையோ குறிப்பிடும்போது, பெயருக்கு முன்பாக திரு என்று கூறுகிறோம். ஆனால் அந்த திரு என்பதின் உட்பொருள் என்ன என்றால், திருவாளர், திரு நிறைந்தவர், திரு நிறைந்தது என்பதின் சுருக்கத்தை தான் நாம திருன்னு போடுறோம். எல்லா ஊருக்குமே இப்போ சில ஊருக்கு கும்பகோணம்னா குடந்தைன்னு ஷார்ட்டா சொல்றேன் இல்லைங்களா? சுருக்கமா. தஞ்சாவூர்னா தஞ்சைன்றோம். சென்னப்ப நாயக்கர் பட்டணம் அப்படின்றது இப்ப சென்னைன்றோம். அதுபோல திரு திருவாளர் அல்லது திரு நிறைந்தவர் அல்லது திரு நிறைந்தது என்பதன் சுருக்கமே அந்த திரு என்பது. இதுதாங்க உட்பொருள் என்பது. திரு என்ன யாரு கேட்டாலும் விளக்கம் என்ன சொல்லுவாங்க? திருன்னா மதிப்புங்க. ஒரு திரு மதிப்பு மதிப்பை குறிப்பதற்காக அவர மரியாதை குறிப்பிடுறதுக்காக திருன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா அதன் உட்பொருள் என்னன்னு ஆராயும்போது, திரு நிறைந்தவர், திரு நிறைந்தது. அதாவது இப்போ ஆளு பேர் சொல்லும்போது திருன்னு சொல்றோம். அது ஆளுக்கு மரியாதை. அப்ப திரு நிறைந்ததுன்னா, இப்போ ஒரு ஊர குறிப்பிடுறோம் அப்படின்னா, திரு அல்லிக்கேணி அப்படின்னோம். திரு அண்ணாமலை அப்படின்னோம். அதுபோல இப்ப யாரையாச்சும் அ ஒரு பெரியவங்க, புனிதமானவர்கள் ஆன்மீகத்தில ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற அவங்கள பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பேசினார்ன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. திருவாய் மலர்ந்தருளினார் அப்படின்னுவாங்க. அதே மாரி இப்ப கடவுளுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட உணவை நாம சாதம்ன்னு சொல்றதில்ல. பிரசாதம் அப்படின்னு. அதாவது திரு அமுதுன்னு பேர். பிரசாதம் அப்படின்னா திரு அமுது அப்படின்னு பேர். அதுபோல திரு என்ற ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு பல பல உட்பொருள்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று தான் திருவாளர். திருவாளர்ன்னா என்ன? திருவை ஆள்பவர். அதாவது மதிப்பிற்கு உரியவர். எதனால் அவர் மதிப்புக்குரியவர் ஆகிறார் என்றால், திரு நிறைந்துள்ளதால். அப்ப திருன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திரு என்றால் அறிவு என்னும் ஒரு பெயர். ஒரு உட்பொருள் இருக்கிறது. அப்ப அதாவது ஒருத்தர் பேருக்கு முன்னாடி நம்ம திருன்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? அவரு அறிவில் சிறந்தவர், அறிவு நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதேபோல செல்வம் நிறைந்தவர். செல்வம் என்பது நாம் நினைப்பது போல பொருட்செல்வம் அல்ல. அறிவை செல்வம் என்கிறோம். அதேபோல ஆள்பவர்ன்னு சொன்னோம். திருவை ஆள்பவர். திருவாளர்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப திரு ஆளர்ன்னா என்னன்னா, தன்னுடைய திருவைன்னா இந்த செல்வங்களை, அறிவை ஆள்பவர். அப்ப ஆள்பவர் என்னம்மா, அவர் ஆற்றல் மிக்கவர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆற்றல். அப்ப திரு என்பதற்கு இவ்வளவு உட்பொருள் இருக்குங்க. மேன்மையானவர், சிறப்பானவர். திரு என்றால் அழகு என்றும் ஒரு உட்பொருள் இருக்கிறது. அப்ப அழகு என்றால் அவர் அழகானவர்னா, வெறுமனே தோற்றத்தில் அழகானவர் மட்டுமல்ல, அவர் ஒழுங்கானவர், ஒழுக்கமானவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒழுக்கம் இருந்தால் தான் அழகு கிடைக்கும். அதுபோல அந்த திருவுக்கு மலை என்றும் ஒரு உட்பொருள் உண்டு. மலை என்றால் என்ன? அனைத்து வளங்களையும் உள்ளடக்கி உயர்ந்து இயற்கை சீற்றங்களிலும் அசையாமல் எந்த சூழலையும் எதிர்கொள்ளும்போது போல மன உறுதி மிகுந்தவர். இப்ப திருன்னா பாருங்க இவ்வளவு உட்பொருள் இருக்கிறது. பொலிவானவர், நல்வினையாளர், தெய்வத்தன்மை வாய்ந்தவர்,
தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்பது எதை குறிக்கிறோம்? அன்பும் கருணையுமாக இருப்பவருக்கு பேரு தெய்வத்தன்மையானவர். எதையும் மன்னிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர். யாரையும் மன்னிக்கக்கூடியவர். அந்த மன்னிக்கின்ற ஒரு தன்மைக்கு பேர் தான் தெய்வத்தன்மை. அப்போ திரு என்னும்போது இவ்வளவு உட்பொருளையும் அடக்கி தான் நாம 2 எழுத்துல அடக்கி அவருக்கு அவருக்கு இவ்வளவு சிறப்பு மிக்கவர்ன்னு அர்த்தம். நம்ம இப்ப என்ன பண்றோம்? எல்லாரையுமே எல்லாருக்கும் ஒரு திரு போட்டுறோம். வயது பெரியவங்களா இருந்தா திரு. அப்போ வயதுக்கும் திருவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர் இவ்வளவு தன்மைகளையும், சிறப்பு இயல்புகளையும் பெற்றவர் என்கின்ற அடையாள குறிப்பு தான் அந்த திரு என்பது. திருப்பதின்றோம். பதின்னா ஊரு, திருன்னா அந்த இப்ப சொன்னோம் இல்லைங்களா? இவ்வளவு சிறப்புகளும் அமைந்த, நிறைந்த இடம். திருக்குறள்ன்றோம். அப்ப குறள்னா, குறளுக்கு ஒரு வெண்பா இருக்குது. குறள் வெண்பா என்பது 4 மேல 4 சீர், கீழ 3 சீர், மொத்தம் 7 சீர். அந்த குறள்களிலேயே நெறைய குறள்கள் எழுதியிருக்காங்க. அதுல இந்த குறள் திருவள்ளுவர் எழுதினத திருக்குறள் அப்படின்னு ஒரு அடைமொழி குடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா, திரு என்ன இவ்வளவு உட்பொருளும் அடக்கிய ஒரு நூலாக இருப்பதால், அதை திருக்குறள் என்கிறோம். அந்த மாரி எத எடுத்துக்கிட்டாலும், திருவமுது. திருவமுதுன்னா வெறும் ஏதோ காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறேன், ஏதோ நம்ம என்னுடைய உழைப்புல எனக்கு கிடைச்சத நான் சாப்பிடுறேன்றது இல்லாம, எனக்கு கிடைத்த இந்த உணவின் பின்னால் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். தனியொருவர் உடலியங்க வாழ்க்கை செய்ய மனிதர் பல லட்சத்தின் கூட்டுறவால் மதியுறவால் வாழ்கிறோம். ஒரு பிடி உணவில் அடங்கியுள்ள எல்லோரையும் நினைவு கூர்ந்து நன்றி உணர்வுடன் அவங்களுக்கு எல்லாரும் இந்த உணவு கிடைக்க வேண்டும் என்று விழைவோடு அவங்க எல்லாரும் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப எல்லாரும் எங்கிருந்து வந்தாங்க? அந்த தெய்வத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு வாழ்த்துதலோடு, நன்றி உணர்வோடு இந்த உணவு எனக்கு நன்மையை அளிக்குமாக, அறிவை அளிக்குமாக, ஆற்றலை அளிக்குமாக, மகிழ்ச்சியை அளிக்குமாக, உடல்நலம் அளிக்குமாக என்று கூறிக்கொண்டு, அந்த இறை ஆற்றலுக்கு நன்றி உணர்வோட படைக்கிறதுக்கு பேரு தான் திரு அமுது. அப்போ நம்ம வீட்ல நம்ம எடுத்து அப்படியே சாப்பிடுறது சாதம், சோறு. அதையே அந்த அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடும்போது அது பேரு பிரசாதம். அது கோயிலுக்கு எடுத்துன்னு போய் தான் பண்ணணுன்றது இல்ல. நாம சாப்பிடும்போதே, நாம சாப்பிடுறதுக்கு முன்னால அந்த ஒரு நினைவோட, நினைவோட, நன்றி உணர்வோட வேற ஒண்ணும் இல்ல. நன்றி உணர்வு தான் அந்த பிரசாதம் ஆகிறது. அப்போ அதை என்ன சொல்றோம்? திருவமுது. இப்போ வள்ளலார் இறுதியில சமாதி நிலை அடையும்போது, மாண்டமிலா பெருவாழ் அடையும்போது அவருடைய குறிப்பில வரும், உள்ளே சென்று திருக்காப்பிட்டுக் கொண்டார். நாம என்ன சொல்லுவோம் சாதாரணமா? நான் உள்ள போய் தாப்பா போட்டு நாம சாதாரணமானவங்க பேசும்போது என்ன சொல்றோம்? தாழ்ப்பாள் போட்டுக்கணும். ஆனா, அந்த மகான், அந்த வள்ளலார் இருந்த ஒரு சிறப்பு நிலை எய்தி இருந்த ஒரு நிலைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, திருக்காப்பிட்டுக் கொண்டார். அதுபோல திரு என்றால் இவ்வளவும் ஆனால் நம்ம ஒருவர் திரு என்று குறிப்பிட்டு நம்ம பேர கூப்பிடுறார். அது ஏதோ நம்ம பாட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போகாம, திரு என்று நம்மளை சொல்லிட்டார். அப்ப அந்த திருவுக்கு உடைய இலக்கணமாக நாம் வாழ்கிறோமா? நாம ஒருத்தர திருன்னு சொல்லி கூப்பிடுறோமே, அவரு கூப்பிடுறவரு இவ்வளவு சிறப்புகளும் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாம் ஆய்ந்து, அதில நாம் நம்முடைய வாழ்வை அந்த முறைகளிலே வாழ்வை வாழும்போது, நமக்கு திரு என்பது பொருத்தமானதாக இருக்கும். அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. இப்போ பார்த்தோம்னா, சில பேர் இந்த ஆன்மீக இதுல கோயில்களுக்கெல்லாம் விரதம் இருந்து போகும்போது அந்த ப அந்த 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 குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் யார பார்த்தாலும் சாமின்னுவாங்க. யார பார்த்தாலும் அவங்க பேர் விட்டே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அந்த விரத காலத்திலாவது எல்லோரையும் அந்த
இறை ஆற்றலின் பிரதிநிதிகளாக எண்ணக்கூடிய, மதிக்கக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு தன்மையில இருக்கணும். அந்த மனதை இதமாக்கிக்கணுன்றதுக்காக. அத என்ன சொல்றாங்கன்னா, வெறுமனே சாமின்றாங்க. சாமி என்பது அப்படி சொல்லக்கூடாது. சாமி, சாமின்னா நெடில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாவை மீறியவர்ன்னு அர்த்தம். நம்ம ஒருத்தர சாமின்னு கூப்பிடுறோம்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ மரியாதைக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு கிடையாது. அதுக்கு என்ன உட்பொருள் அப்படின்னா, சாவை மீறியவர். அப்ப சாவை மீறியவர்னா, அவர் சாகவே மாட்டாருன்னு அர்த்தம் அல்ல. சாவு என்றால் நமக்கு என்ன உடனடியாக நினைவுக்கு வருதுன்னா, துக்கம் தான். சாவுனாலே துக்கம், துயரம், துன்பம், கவலை, அச்சம், இன்னல் இது போல எல்லா எதிர்மறைகளையும் மீறியவர்ன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? இதுக்கு ஆட்படாதவர், பாதிக்கப்படாதவர் என்று பெயர். அப்போ எப்படி ஒருத்தர் தினசரி வாழ்க்கையில சாவை மீறி அதாவது இப்ப நம்ம சொன்ன இந்த துன்பம், துயரம், துக்கம், கவலை, அச்சம், இன்னல் இன்ன பிறவற்றை எல்லாம் இல்லாமல் எப்படி வாழ இயலும் என்று ஒரு கேள்வி உண்டாகிறது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, இன்னொரு சொல்லினுடைய உட்பொருளை பார்க்கலாம். வண்டவாளம். சாதாரணமா இந்த வார்த்தைய மக்கள் பொருள் தெரியாம, அதனுடைய உட்பொருளை உணராமல் யாரையாச்சும் தாழ்வா சொல்லணும்னா இந்த வார்த்தைய பயன்படும். வார்த்தை பார்த்தோம். "எல்லாம் உங்க வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறது தெரியும் எங்களுக்குன்னுவாங்க." அதனுடைய உட்பொருளே என்னன்னு தெரியாம. அந்த வண்டவாளம் என்பதற்கு சரியான வார்த்தை என்னன்னா, வண்டவாளம் கிடையாது. அது வேண்டல் வளம் என்று பெயர். அதாவது தினசரி வாழ்வில நம்முடைய அறிவாட்சி தரம், மனவளம் அப்படின்னா என்ன? மெய்வாய், கண், மூக்கு, செவிகளால் அளவு முறையோடு விளைவறிந்த விழிப்புணர்வுடன் என்ன அப்படின்னா, இன்னது செய்தால் இன்னது விளையும் என்று நமக்கு தெரியும். அப்ப எனக்கு என்ன வேண்டுமோ, அதற்கு உரிய செயலை நானு கவனமோடு செய்யும்போது, இயற்கை வளங்களையும், பிற உயிர்களையும், பொருட்களையும், சூழ்நிலைகளையும் துறவுறவுடன் பயன்படுத்தி அப்படின்னா என்ன? ரொம்பவும் கடும் பற்று இல்லாமல், வெறுக்கவும் இல்லாமல், வேண்டுதல் வேண்டாமை இல்லான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்பது திருக்குறள். அதாவது உலக வாழ்க்கையிலே நிகழ்ச்சிகள் நாம் எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது. அந்த மாரி சூழ்நிலைகளில, அதிலே வெறுப்பு கொள்ளாமல், அதேபோல மிகவும் ஒரு வேலை செய்யும் பொழுது, அதிலே ஒன்று கிடைக்காத போது அதை மிகவும் அதை விரும்புவது. அத அடைந்தே தீருவேன் அந்த அடைந்தே தீருவேன் என்ற அந்த கடும் பற்றும் இல்லாமல், ஏதோ ஒண்ணு நமக்கு அமைந்து விட்டது. ஒரு சூழல், ஒரு உறவு, ஒரு வேலை, ஏதோ ஒண்ணு நடந்தது. அதை வெறுக்கவும் இல்லாமல், நடந்ததை துறவும் இல்லாமல், உறவும் இல்லாமல், உறவுடன். பொருட்கள்லயும் அதே மாரி தான். தலையணை வேண்டும், இரவு படுக்கும்போது வேண்டும். இரவு படுக்கும்போது வேண்டும் என்பதால், பொழுது விடிந்த பிறகும், எழுந்த பிறகும் அந்த தலகாணியோடவே நாம திரிவதில்லை. தலகாணிய ஒரு இடத்துல வச்சுட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையெல்லாம் பார்த்து இரவு படுக்கும்போது தலையணை பயன்படுத்துவோம். அதுபோல உறவுடன் பயன்படுத்தி, நமக்கு வேண்டிய இந்த உலகத்துல என்னெல்லாம் தேவையா இருக்கு நமக்கு? இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கிறோம்? சுவையின் மூலமாக அனுபவிக்கிறோம். ஒளியின் மூலமாக அனுபவிக்கிறோம். ஓசையின் மூலமாக அனுபவிக்கிறோம். மனத்தை அனுபவிக்கிறோம். இவ்வளவுதான் உலக வாழ்க்கை எல்லாமே இதுல தான் அடக்கும். அதனால தான் சொன்னார் திருவள்ளுவர். "சுவையொளி ஊறுவோதை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு." ஆகவே இவற்றையும் உறவுடன் பயன்படுத்தி, இவற்றை அனுபவிக்கும் மனதால் மனதால் உடலுக்கு சுகமா இருந்தா அது பேரு இன்பம். மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் அதையும் அனுபவித்து
இந்த இன்பமும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறோம்னா, அது அறிவுக்கு தான் அறிவு அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அனுபவிப்பதோடு, எவர்க்கும் எவ்வுயிர்க்கும் சுற்றுச்சூழலுக்கும் துன்பம் விளைவிக்காமல் இயன்றவரை போக்கும் மனவளமுடன் வாழ்வு. வேண்டல் என்ன? என்னுடைய வேண்டல் என்ன? எனக்கு என்ன வேணும்? என்னிடம் என்ன மிகுதியாக இருக்கிறது? அதை மற்றவர்களுக்கு என்னால் தர முடியும் என்கின்ற என்னுடைய வேண்டலையும், வளத்தையும் அறிந்து வாழுதலுக்கு பேரு வேண்டல் வளம். ஆனால், மக்கள் அதை தவறாக ஒரு அர்த்தம் செய்து கொண்டு, வண்டவாளம் என்று பொருளற்ற முறையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்போ வண்டவாளம் என்பது என்னன்னா, வேண்டல் வளம். எனக்கு என்ன வேணும்? என்கிட்ட என்ன மிச்சமாகுது? என்னுடைய பற்றாக்குறை என்ன? என்னிடம் மிகுதியாக இருப்பது என்ன? என்பதை உணர்ந்து நான் வாழ வேண்டும் என்பதற்கு பேர் தான் அந்த வேண்டல் வளம். அடுத்து ஒரு வார்த்தை தினசரி நம்ம இந்த வழிபாட்டுலலாம் தினசரி வழிபாட்டுல சிவலிங்கம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அது சிவலிங்கம் அல்ல. அது எப்படி அதனுடைய பெயர் எப்படி வரணும்னா, சிலதெல்லாம் மாற்றி போட்டு பார்க்கும்போது அதனுடைய உட்பொருள் புரியும். என்னன்னா, சிவலிங்கம் என்பது இலி அங்க சிவம். இலி அங்க சிவம். இப்ப சிவலிங்கம் அந்த வார்த்தைய பாருங்க. அதோட உட்பொருள்ல சிவம் கூட்டல் லிங்கம் அப்படின்னு வரும். அந்த லிங்கத்துக்கு முன்னாடி லிங்கம்னு சொல்லக்கூடாது. அது இலிங்கம்னு சொல்லணும். இலிங்கம்னா என்னன்னா, இலி கூட்டல் அங்கம். அப்ப இலின்னா என்ன? இல்லைன்னு அர்த்தம். அங்கம்னா ஒரு உறுப்பு, ஒரு வடிவம். இலி அங்கம்னா உருவம் இல்லாததுன்னு அர்த்தம். உருவம் இல்லாத சிவம்னா என்ன? இருப்பு. இது என்ன உட்பொருள்? இது எது தெரிவிக்க வருகிறது என்றால், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த வழிபாடு முறைகள்ல நெறைய உருவத்த கற்பித்து, நெறைய என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் ஆதியாக இரு இருக்கின்ற ஒரு நிலைதான் அந்த இலி அங்க சிவம் என்பது. அத நாம மாத்தி சிவலிங்கம்னு பேரு வச்சுட்டோம். அப்போ இலி அங்கம் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்க்கும்பொழுது, உருவமற்ற, இயக்கமற்ற இருப்பு ஆற்றல் நிலை. உருவமற்ற, இயக்கமற்ற. அதாவது நம்ம இந்த பார்க்கின்ற இந்த இவ்ளோ உலக இந்த வளர்ச்சிக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பார்த்தா, இயக்கமற்ற ஒரு சுத்த வெளி என்கின்ற ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ குறிப்பது தான் சிவம் என்பது. கீழ வட்டமா இருக்கக்கூடிய அந்த அதற்கு ஆவுடையார்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவுடையாருக்கு பேர் என்னன்னா, அதுதான் சிவம். இலி அங்கம் அப்படின்றது என்னன்னா, அந்த மேல வருது இல்லைங்களா? அதுல எந்த வடிவமுமே இருக்காது நமக்கு. அதுல எந்த உருவமுமே இருக்காது. ஆனா, இப்ப அதுல நெறைய அலங்காரமெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மறுபடியும் உருவ பொருளா ஆக்கிட்டாங்க. அது எது குறிக்குது அப்படின்னா, அங்கங்கள் இல்லாதது, உருவங்கள் இல்லாத வெறும் ஆற்றல் நிலைன்னு அர்த்தம். நேரா செங்குத்தா வர்றது என்னன்னா, அந்த சுத்த வெளி இயக்கமற்று இருந்த சிவம், அது என்ன செய்யுது அப்படின்னா, ஆரம்பத்துல தனக்குத்தானே அதிர்வு அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னா, இப்போ விஞ்ஞானம் அதை நிரூபித்திருக்கிறார்கள். எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருள் நாம் உணர விட்டாத அளவுக்கு அதிர்ந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா பொருளும். அதேபோல நாம் பார்க்கின்ற இந்த பொருட்களிலே எல்லா பொருட்களிலும் 99 விழுக்காடு இடைவெளி தான் இருக்கிறது. நாம பார்க்கின்ற இவ்ளோ பிரம்மாண்டங்களும்
அந்த 1 விழுக்காட்டுக்கும் குறைவா தான் இருக்குன்றாங்க. அந்த ஆற்றலுக்கு பேர் தான் சிவம். அந்த சிவம் அதிரும்போது, அதில வரக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லைங்களா? அதுதான் லிங்கம். அது எப்படி இருக்கு? ஒரு ஆற்றலா இருக்கு. அதுக்கு வடிவம் கிடையாது. அதுக்கு தான் சக்தின்னு பேர் குடுத்தாங்க. அதை பிற்காலத்துல உருவமாக்கி, சிவனுக்கு ஒரு அதுக்கு ஒரு வேடம் காட்டி, சக்திக்கு ஒரு வேடத்த போட்டு, அதுல மறுபடியும் நெறைய பிரிவினைகள்லாம் வந்து இவ்ளோ தூரம் ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் கடந்து நாம உட்பொருளை பார்த்தோம்னா, சிவலிங்கம் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, இலியங்க சிவம். இலியங்க சிவம்ன்னா, உருவமற்ற இயக்க ஆற்றல். அவ்வளதான். இருப்பாற்றலே இயக்கமா இருக்குது. சக்தின்னா இயக்கம், சிவம்னா இயக்கமற்றது. அந்த இயக்க ஆற்றலின் இருப்பு ஆற்றலின் இயக்கமே சிவலிங்க வடிவம். அதே மாரி இன்னொரு வார்த்தையும் நாம கேள்விப்பட்டிருப்போம். பாகவதம். அது புராணம் அதெல்லாம் நெறைய இருக்கு. அதுல உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம இந்த சிவலிங்கத்தோட ஒட்டிய ஒரு வார்த்தை தான் அதுவும். பாகவதம் அப்படின்னா, பாகம்னா என்னன்னா, பிரிவினை. பிரிவினைன்னா என்ன? இப்போ நம்ம ஒரு நிலம் இருக்குன்னா, 2 பேரு பங்கு போடும்போது இடையில ஒரு தடுப்பு போடும். அதுக்கு பேரு வரப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாகத்த வதம் பாகத்தை பிரிப்பது எதுன்னா அந்த வரப்பு. அந்த வரப்ப எடுத்துட்டோம்னா 2 பாகமாகுது ஒண்ணாயிடும். அப்ப என்னாச்சு அங்க? பாகத்தை வதம் செய்து விட்டோம். வதம்னா அது இல்லாமல் ஆக்கிட்டோம். அப்ப பாகமே இல்லாத போது அங்க ஒரே இதுவாயிடும். பாகமாயிடும். அப்படி இப்ப நாம இந்த உலகத்துல எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எல்லாவற்றின் உருவத்தையும் கழித்து விட்டால், அங்கே எஞ்சுவது என்னவோ அதுதான் இறைநிலை. அதுதான் சிவநிலை. அப்போ நாம எப்படி ஏன் அந்த மாரி கழிக்கணும் அப்டின்னா, ஆதியில அப்படிதான் இருந்தது. எப்படி நாமெல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி, இந்த உயிரினங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி, இந்த கோள்கள், அண்டங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சுத்த வெளியாக இருந்தது. தன்னைத்தானே அதிர்ந்து கொண்டு ஒரு அதிர்வு இருந்துகிட்டே அந்த அதிர்வு அதிகமாகும்போது, அந்த அதிர்வுல வரக்கூடிய அலை, அதுக்கு சக்தின்னு பேரு. அந்த சக்தி அது அதிர்விலிருந்து வந்ததுனால, அதுவும் அதிர்ந்துன்னே இருக்கும். அப்ப இந்த 2 அதிர்வும் சேர்ந்து, அடுத்து ஒரு இது உண்டாகும். அதுதான் காந்தம். அந்த காந்த தன்மாற்றங்கள் தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்களுடைய வீச்சாச்சாரம் மாறி, 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 மாறி வெவ்வேறு உருவங்கள், வெவ்வேறு கோள்கள், வெவ்வேறு அண்டங்கள், வெவ்வேறு உயிரினங்கள், மனிதன் வரை இவ்வளவும் வந்தது பாருங்க. இது எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே பார்த்தோம்னா, மனதளவில் மனதில ஆழ்ந்த அமைதியில் உட்கார்ந்து பார்க்கும்போது, நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த பாகத்தை எல்லாம் வதம் செய்து விட்டால் எஞ்சுவது சுத்த வெளி. அதை இறை என்று சொன்னார்கள். அதுதான் இறை. அந்த இறை என்ற வார்த்தைய இறை நிலை என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் ஆதியிலே, அது அப்படியே நாளாக நாளாக இறைவன் என்று ஆயிட்டது. இறைவன் என்பதனால, அதுல பிரிவினைகள் உண்டாகிட்டது. ஆக இந்த பிரிவினைகளை எல்லாம் நாம வதம் செய்யும்போது, வதம் செய்யும்பொழுது, நாம் அம்மயமாகிறோம். நாம மனதளவில் அந்த நிலையை நம்மால உணர முடியும். இதை வந்து படித்தோ, "வாதித்து காணொணாதது, பூதித்து கூடொணாதது, நெஞ்சினாலே மாசற்குத் தோணனாதது, லோகத்துக்கு ஆதியானது எது? அந்த சுத்த வெளி. பார்க்கும் அனைத்திலும், பார்க்க இயலாத உணரும் ஆற்றல்களிலும், அனைத்து உயிரினங்களிலும், அண்டங்களிலும், தன்னிலும் உள்ள சுத்த வெளியையும், அந்த சுத்த வெளியே தன்மாற்றமாக்கி, அனை 5 ஆற்றல்களாகி 5 ஆற்றல்னா என்ன? அந்த பஞ்சபூதங்கள். அவை அனைத்துமாகி, அவைகளே கனிமங்களாகி, பயிர்களாகி, அனைத்து உயிர்களாகி, நாமாகவும் பரிணாமம் அடைந்துள்ளமையை அகத்தில உட்கார்ந்து நம்ம உணர்வுலயே கவனிக்கும் பொழுது, அதுதான் பாகவதம் என்கிறது. பாகங்கள் இன்றி ஏகம் என்னும் ஒரே சுத்த வெளியே உணர்தல். ஏகாம்பரம்ன்ற வார்த்தைய நெறைய பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகம்னா ஒன்று.
அம்பரம்னா வெளி. ஏக அம்பரமாக இருக்கக்கூடிய சுத்த வெளிக்கு பேர் தான் ஏகாம்பரம். அப்ப பாருங்க உட்பொருளை நாம பொருளை உணராமலே நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏகாம்பரம்ன்றது அதுதான். அதே மாரி எம்பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிரான்னா என்ன? ஏதோ ஒரு கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதையான வார்த்தை அப்படின்னு மட்டும் இல்லாமல், பிரான் என்றால் பிரியான் என்று அர்த்தம். எம்பிரான் என்றால் எம்மை விட்டு பிரியாத நிலை. அதாவது இறையாற்றல் என்பது எப்படி இருக்கிறது என்றால், எம்மை விட்டு பிரியாதுன்னா, என்னை விட்டு பிரியாத, உங்களை விட்டு பிரியாத, மற்றவங்க எல்லாவற்றையும் எதுவா இருந்தாலும், நம்மை விட்டு பிரியாத ஒரு நிலையாகவும், நாமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் எம்பிரான். அந்த எம்பிரான் அப்படின்றது ஒரு உருவத்தின் பேர் அல்ல. எம்பிரான் அந்த இன்னு வரதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆளு, உருவம். அப்படி இல்லாமல் எம்மை விட்டு பிரியாத நிலை அப்படின்னா என்னன்னா, சுத்த வெளியாக இருக்கக்கூடிய ஆற்றல் நிலை. எதையும் விட்டு பிரியாத நிலையாக உள்ள சுத்தவெளி எனும் இறைநிலை உணர்வுடன் நம்ம எப்போதும் பிரியாத நிலையிலேயே நிரந்தர அந்த அனுபவமே நித்தியானந்த நிலை. இப்ப இதெல்லாம் உணர்ந்துட்டா நாம தினசரி வாழ்க்கையை எப்படி வாழ்வது? இதெல்லாம் இதிலேயே பேசிக்கிட்டு, இதிலேயே பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? நம்ம குடும்பத்த யார் கவனிக்கிறது? நம்ம தொழில யாரு கவனிக்கிறது? நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்னா, இதை பிரியாத நிலை மனதில், இந்த பிரியாத மனதுடன் நாம நம்முடைய வாழ்க்கையை, கடமைகளை எதையும் விட்டுக் கொடுக்காமல், எதையும் துறக்காமல் ஆற்றுவது தான் நம்முடைய வாழ்வின் இலக்கு. அப்ப எங்கும் பிரியாத நிலைய, அந்த பெரிய நிலைய, தூணிலும் துரும்பிலும் நீக்கமற நிறைந்துள்ள பெரிதினும் பெரிதாகவும் பெரிதினும் பெரிதுன்னா என்ன? சுத்த வெளியை விட பெரிதானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஆதியானது அதுதான். அது எப்படி இருக்குன்னா, நுண்ணியதிலும் நுண்ணியதாக குண்டூசி முனை அளவுல லட்சம் முறை பிரிக்கக்கூடிய அளவுக்கு அதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கு. தட் இஸ் அததான் காட் பார்ட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானத்துல அத ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஞானிகள் என்னன்னு சொன்னாங்க? அந்த சுத்த வெளிய தான் நுண்ணிய நிலைய தான் நம்ம இறைநிலை என்கின்றோம். எப்படி இருக்குது? சுத்த வெளியாக இருக்கிறது. இந்த உணர்வுல நாம நம்முள்ளேயும் அந்த சுத்த வெளிய பார்த்துட்டு, நமக்கு எதிரில் இருக்கின்ற மற்றவர்களிலும் அந்த சுத்த வெளிய பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த நிலையில் தான் வள்ளலார் அவர்கள் சொன்னது, "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்." எப்படி வாடினாரு? எப்படி வாட முடியும் அப்படின்னா, என்னுள் இருக்கிற அதே சுத்த வெளி தான் அவருள்ளும் இருக்கிறது. அந்த சுத்தவெளி அவருடைய வேடத்தில் இருக்கிறது. என்னுள்ள இருக்கிற சுத்தவெளி என்னுடைய வேடத்தில் இருக்கிறது. நம்ம 2 பேருடைய வேடத்தையும் கழித்து பார்த்தால் 2 பேரிலும் அதே சுத்தவெளி தான் இருக்கிறது. அந்த சுத்தவெளியை வாடும்போது என்னால் எப்படி வாடாமல் இருக்க முடியும்? அதுதான் "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" என்ற அந்த வள்ளலார் காட்டிய அந்த ஜீவகாருண்ய உயிர் நேயம். அதேபோல சிவராத்திரி. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம், ஆண்டுக்கு 1 நாள் தான் சிவராத்திரி. மாசம் மாசம் சிவராத்திரி வருது. ஆனா வருஷத்துக்கு 1 நாள் மட்டும் நல்லா கிராண்டா பண்ணுவோம். ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு பேரு மகா சிவராத்திரின்னு ஒரு பேர வச்சுட்டு. ஆனா நமக்கு ஆண்டுக்கு 1 நாள் மட்டும் சிவராத்திரி அல்ல. தினமுமே நமக்கு சிவராத்திரி தான். எப்பன்னா அதனுடைய உட்பொருளை உணர்ந்து கொண்டால். அப்போ உட்பொருள் என்ன உணரணும் அப்படின்னா, சிவம்னு சொல்றோம். தவமாவதற்கு முன் சிவத்தை உணர வேண்டும். அந்த சிவத்தை உணர்ந்து வாழ்க்கையை வாழும்போது நமக்கு தினமுமே சிவராத்திரி தான். சிவம் என்ற உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா, மயானம். மயானம். அப்போ மயானம் என்பது நாம சொல்ற மாதிரி, நாம நினைத்துக் கொண்டிருக்கிற மாரி, நம்ம படத்துல பார்க்கிற மாரி சுடுகாடா என்ன?
சுடுகாடு அல்ல. அந்த மயானத்தின் உட்பொருள் என்ன அப்படின்னா, மயானம்னா அசையாத உடல்னு அர்த்தம். நம்ம கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா என்ன ஆயிடும்? ஐயோ! உயிர் போயிட்டு போலன்னு எடுத்து நம்மள சவால்னு எடுத்துடுறாங்க. இல்லையா? அப்படி நாம உயிருடன் இயங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதே, நம்முடைய உடலை அசையாத வைத்துக்கொண்டு, அலையாத மனதுடன் இருக்கும்போது, நாம வாழும் சிவமாக இருக்கிறோம். அவ்வளதாங்க. அப்ப அது வாழும் சிவமாக இருக்கும் பொழுது, அன்றாடம் நமக்கு சிவராத்திரி தானே! அப்போ மயானம் என்பது எதை குறிக்கிறது என்ன? அசையாத உடலையும், அலையாத மனதையும் உடைய நம்முடைய ஆழ்ந்த மனது அமைதியில தான் ஆழ்ந்த அமைதியில உறையிற இடம் தான் மாசற்ற மனம் தான் மயானம்னு பேரு. மயானம்னா நம்ம நினைக்கிற மாரியே சுடுகாடு அல்ல. சுடுகாடுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, இதோட ரிலேட் பண்ணும்போது, மனதுல தான் நமக்கு எல்லா தேவையற்ற எண்ணங்களும் எழுகிறது இல்லையா? அந்த எண்ணங்களை எல்லாம் பொசுக்கி விடுவோம். எப்படி சுடுகாட்டில உடலை பொசுக்குகிறோமோ, அதுபோல மனதின் உள்ள நம்முடைய தீய எண்ணங்களை பொசுக்குகிறோம் இல்லையா? அதனால அது மயானம் என்றார். எதை? நம்ம மனது. களங்கங்கள் அற்ற மனதை ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்ற மனதை மாசற்ற மனமே மயானம். அப்ப ஜீவன் என்ற நாமே சிவன் என்று உணர்ந்து எதிரில் இருக்கிற சிவத்தையும் உரிய முறையில் தொடர்பு கொண்டு எனக்கும் தீமை செய்து கொள்ளாமல், பிறருக்கும் தீமை செய்யாமல், இயன்றால் பிறருக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யும் அந்த உணர்வோட இருக்கும் பொழுது, நமக்கு தினமும் சிவராத்திரி தான். அப்ப சிவராத்திரி என்பது ஆண்டுக்கு 1 நாள் அல்ல, அனுதினமும் நமக்கு சிவராத்திரி தான். எப்பொழுது? இந்த மாதிரி ஆழ்ந்த அமைதியில் தேவையற்ற எண்ணம், சொல், செயல்களை தவிர்த்த ஒரு தூய மனதுடன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்கிற முறைக்கு பேரு தான் அந்த சிவராத்திரி. மனம், அறிவு என்னும் அகக்கண் விழிப்பே சிவராத்திரி. புறக்கண்கள் விழிப்பதில். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? கண்ணு முழிக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் கண்ணு முழிச்சா போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம். கண்ணு முழிச்சுட்டு என்ன பண்றோன்றது ஒரு கேள்வி, பெருங்கேள்வி. சினிமா பார்த்துட்டு இருக்கிறோமா? சீட்டு ஆடிட்டு இருக்கிறோமா? இல்ல வேற ஏதாவது செய்துட்டு இருக்கிறோமா? இல்ல தியானம் பண்றோமா? அதுதான் அங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ புறக்கண்களை விழிப்பதல்ல சிவராத்திரி. மனம், அறிவு என்கின்ற 2யும் விழிப்போட வைத்துக்கொண்டு, எதிர்மறை எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், அறியாமைகள், அலட்சியங்கள், உணர்ச்சிவயங்கள், ஆர்ப்பரிப்புகள், இயலாமைகள், கோரிக்கைகள், அச்சங்கள், பழிச்செயல் பதிவுகள், அறிவின் மயக்கம், சலனங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, மிகு, புலன் துய்ப்பு, பொய், சூது, கொலை, களவு, பாலொழுக்கத் தவறு எனும் சவங்களை எரித்து சாம்பலாக்கி, மனம் என்னும் மயானத்தில் ஆழ்ந்த அமைதியில் சிவமாக வாழ்தல். இதுதான் தினசரி சிவராத்திரி என்கின்றதற்கான உட்பொருள். மயான அமைதி அப்படின்னு கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. மயான அமைதினா என்ன? ஆரவாரங்கள் ஏதுமற்ற முழுமையான ஆழ்ந்த அமைதியில், ஆனந்த நடனத்தில், மயான அமைதியில் பேரானந்த இன்பமுடன் வாழும். அதை குறிப்பது தான் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மயானத்துல தேவபெருமான் உட்கார்ந்து தியானம் பண்ற மாரி போடும். அப்போ அகத்தணிக்கை எனும் தற்சோதனையால், தற்சோதனை என்ன? நம்மை நாமே நம்மை நாமே ஆய்ந்து கொள்ளுதல். தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஓய்வு கிடைக்கும்போது. தன் வயத்தியால், தன் வயம்னா என்ன செய்யறோமோ அத மட்டும் செய்யுறது. என்ன செய்யறோம்னும் போது காலையில துவக்கத்திலிருந்து அதிகாலை விழித்தது முதல் காலைக்கடன் துவக்கி இரவு படுக்கும் வரை என்ன செய்யறோமோ அத மட்டும்.
தேய்க்கிறோமா, தேய்க்கிறது மட்டும். துவைக்கிறோமா, துவைக்கிறது மட்டும். குளிக்கிறோமா, குளிக்கிறது மட்டும். காலை கடன் கழிக்கிறோமா, அத மட்டும். அந்த நேரத்துல வேற எதைய பத்தி சிந்திக்காம. சிறுநீர் கழிக்கிறோமா, அத மட்டும். பல் தேய்க்கிறோமா, அத மட்டும். சாப்பிடுறோமா, அத மட்டும். சமைக்கிறோமா, அத மட்டும். கழுவுறோமா, அத மட்டும். இந்த மாதிரி தொழில் செய்றோமா, அந்த தொழில் மட்டும். டிரைவ் பண்றோமா, டிரைவிங் மட்டும். இந்த மாரி இதுதான், அதுதான் என்று குறிப்பிடாமல் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அதைத் தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் செய்யக்கூடிய அந்த தன்வயத்தியால் நம்முடைய தேவை என்ன? திறமை என்ன? தகுதி என்ன? சூழல் எப்படி இருக்கு? நமக்கு ஒத்து வராத இசைவில்லாத கோரிக்கைகளை எரித்து நாசம் செய்கிறோம். எங்க? மனம் என்னும் மயானத்தில். அப்போ சிவம்னா என்னன்னா, நாம நினைக்கிற மாரி இந்த உருவம் அல்ல. ஆழ்ந்த அமைதின்னு அர்த்தம். சிவத்தலம் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, சிவன் உருவம் இருக்கிற இடம் அல்ல. ஆழ்ந்த அமைதி இருக்கிற இடத்துக்கு பேரு சிவத்தலம். ஆழ்ந்த அமைதி எங்க இருக்கும்? நமக்கு தெரிஞ்சு ஒண்ணு கோயில் இருக்கும். இல்லன்னா மயானம் இருக்கும். அப்போ மயானம் என்றதுக்கு பேர், அந்த அமைதி என்னும் மயானத்துக்கு பேர் தான் தியானம். இன்னொரு வார்த்தையும் நம்ம சிவபெருமானோட பார்க்கும்போது ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம். திரிபுரம் எரித்த சிவம். இது எல்லாமே நெறைய நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக, அல்லது இப்ப இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத சிறு வயது இருக்கிறவங்களுக்கு, அல்லது வயது ஆனாலும் கூட இந்த கருத்துக்களை உணர்ந்து கொள்ள இயலாத நிலையில இருக்கிற மக்களுக்கு, இந்த மாரி உருவங்கள் எல்லாம் வைத்து எழுதி வைத்தார்கள். அதுல ஒரு வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா, திரிபுரம் எரித்த சிவம். சிவன் அப்படின்னு வரும். அந்த சிவன்ற வார்த்தைய எடுத்துட்டு இம்மு போட்டா தான், நம்ம இந்த ஆழ்ந்த உட்பொருளுக்கு தெரிய முடியும். அது திரின்னா என்னன்னா 3ன்னு அர்த்தம். ஆங்கிலத்துல எல்லாருக்கும் தெரியும் திரி. அதே மாரி தமிழ்லயும் ஒரு வார்த்தை அழகான வார்த்தை திரிபலா. திரிபலான்னா கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். அது பேர் திரிபலன்னு. திரி கடுக்குன்னு சொல்லுவோம். சுக்கு, மிளகு, திப்பிலி. அதுபோல திரிகரண சுத்தின்னுவாங்க. எண்ணம், சொல், செயல்கள்ல ஒத்து இசை. அதுபோல தன்முனைப்பு, பழித்தியல் பதிவுகள், அறிவின் மயக்கச் செயல்பாடுகளை தவிர்த்த ஆழ்ந்த நிலைக்கு பேரு திரிபுரம் எரித்த சிவம். திரிபுரம்ன்றது அதுதான். தன்முனைப்பு. ஏன் தன்முனைப்பு வருது? இந்த உட்பொருளை சிவம் என்றால் என்ன? இறை என்றால் என்ன? என்கின்ற பொருளை உணராதனால, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் வல்லவன், நான் தான் அறிவு நுட்பம், செல்வ வளம், ஆட்சி, பலம், இதுல நான் உயர்ந்திருக்கிறேன், வயதுல உயர்ந்திருக்கிறேன், பொறுப்புல உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு தன்முனைப்பு. பழிச்செயல்கள் அப்படின்னா, நாம புலன்களின் வயப்பட்டு ஒரு தேவைக்காக ஒரு வேலை செய்ய சாப்பிடுறோம். பசிக்கும்போது சாப்பிட்டோம். அந்த பசிக்கும்போது சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அனுபவத்த ரசித்து என்ன பண்றோம்னா, பசிக்காத போதும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அதுதான். இதெல்லாம் பழிச்செயலா மாறும். ஒரு சினிமா பார்க்கலாம். 2 சினிமா பார்க்கலாம். தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியுமா? கண்ணுக்கு பிரச்சனை. அது மாரி எதுவாக இருந்தாலும். இந்த புலன்கள் வழியாக நாம எதையும் மிகையா பயன்படுத்தும்போது பழிச்செயல்கள். இதெல்லாம் அறிவினுடைய மயக்கம். அறிவின் மயக்கத்துல என்ன அறிவு? இந்த இறை உணருகின்ற இந்த அறிவின் மயக்கத்துல நாம செய்யாமல் ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே நம்முடைய இயல்பு வாழ்க்கையை நடத்துறதுக்கு பேரு தான் திரிபுரம் எரித்த சிவம். அதேபோல நிர்வாணம்னு ஒரு வார்த்தை. தான் என்னும் அதிகாரப்பற்று மற்றும் தனது என்னும் பொருள் அல்லது மக்கள் அல்லது சாதி, எண்ணம், மதம், சமுதாயம், மொழி, நாடு, நிறம், மூடச் சடங்குகள், இன்ன பிற எல்லைகளை வச்சுக்கொண்டு ஒரு குறுகிய தன்முனைப்பு எனும் ஆடையை அணிந்துகிறோம். என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி. என் மொழிதான் உயர்ந்த மொழி. என் இனம்தான் சிறந்த இனம். என் மதம் தான் சிறந்த மதம். இந்த மாதிரி ஒரு தன்முனைப்பு என்கின்ற எல்லை ஆடை. நிர்வாணம்னா என்ன? இதெல்லாம் தான் ஆடைகள்.
இந்த பகட்டுகள், இந்த இந்த ஆடைகளே பகட்டுகளை களைந்த நிர்வாண நிலையில். அப்ப நிர்வாண நிலைன்னு என்ன இருக்கும்? எல்லோரையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய ஒரு பொது நோக்கு. அதான் சுத்த சமரச சன்மார்க்கம்ன்றது. அப்போ நாமளும் மகிழ்வா இருக்கணும். மத்தவங்களையும் மகிழ்ச்சியாக நடப்பதற்கு நம்மால் இயன்றதை செய்வது. இந்த நிர்வாணம் என்பது என்னன்னா, ஆடை என்ற இந்த தேவையற்ற பகட்டுகளை தவிர்த்த நிலைக்கு பேரு நிர்வாணம். அதே மாரி மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சுட்டான்பா அப்படின்னுவாங்க. மொட்டை அடிச்சான்னா சாதாரணமா ஏதோ அது ஒரு அ ஏதோ ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அந்த பொருள் இல்லாம, மொட்டை அடித்தல் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய அறிவு நுட்பம், நம்முடைய செல்வ வளம், நாம இருக்கிற பதவியினுடைய அதிகார போதை, நம்முடைய வயதை காரணம் காட்டி, நம்முடைய கல்வி தகுதியை காரணம் காட்டி, பிற பகட்டுக்களை, அலங்காரங்களை, தன்முனைப்புகளை அலைதலுக்கு பேரு தான் மொட்டை. அப்போ மொட்டை அடிக்கிறதுன்னா, முடிய எடுத்துக்கிறதுக்கு பேர் மொட்டை இல்ல. இத்தகைய பகட்டுக்களை தவிர்த்த நிலைக்கு பேர் மொட்டை. அப்போ மொட்டை அடிச்ச உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா, உடனே தொப்பி எடுத்து போட்டுருவாங்க, மாய்க்குவாங்க. அப்ப அங்க எத குறிக்குதுன்னா, மொட்டை அடிப்பது என்பது தன்முனைப்பை குறைத்தது. நம்ம கடவுளுக்கு முடி குடுத்ததுனால கடவுள் ஒண்ணும் பணக்காரர் ஆயிட போறதில்ல. இந்த மாரி தேவையற்ற சடங்குகள்னால எதுக்காக அடிச்சாங்கன்றத மறந்துட்டு, மொட்டை அடிச்சுட்டு அடுத்த செகண்டே உடனே தொப்பி வாங்கி போட்டுக்கினா, அப்ப நான் அந்த மொட்டை அடித்த நிலையை நானு என்னை நானே தாழ்வாக கருதுகிறேன்னு அர்த்தம். ஐயோ! அடுத்தவங்க பார்த்தா நினைப்பாங்களா அசிங்கமா? தெரியும் தானே! ஏற்கனவே தெரியும் தானே! இது தெரிஞ்சு தானே நம்ம மொட்டை அடிக்க வந்திருக்கிறோம். அப்போ மொட்டை அடிப்பது எதற்காகன்னு தெரியாம மொட்டை அடிச்சுட்டு, அந்த தொப்பியும் போட்டுட்டா மொட்டை அடிச்சு வேஸ்ட். மொட்டை அடிப்பது என்னன்னா, தான் தன்முனைப்பை நீக்கிவிட்டேன்னு அர்த்தம். என்கிட்ட தன்முனைப்பு இல்லன்றதுக்கு பேர் தான் மொட்டை. நான் மொட்டை அடிச்சு தொப்பி போட்டேன்னா, என்கிட்ட தன்முனைப்பு இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப மொட்டை அடிச்சும் வேஸ்ட். அப்போ மொட்டை அடித்தல் என்பது என்ன? இந்த தன்முனைப்புகளை தவிர்த்தலுக்கு பேரு மொட்டை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கடவுளுடைய வார்த்தைய கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து நாம திட் திட்டுறதுக்கு பயன்படுத்தும். இன திட்டுறதுக்கு யாராச்சும் சில கோவம் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, அறியாமையில அந்த உட்பொருளை உணராதனால இந்த வார்த்தை இருக்கணும். "நீ ஒண்ணும் உருப்பட மாட்ட" அப்படின்னுவாங்க. அப்படி இல்லன்னா, "உருப்படவே மாட்ட. உருப்படாம போ. எப்படின்னா போ" அப்படின்னுவாங்க. அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருப்பு எரு என்னும் இறைநிலைக்கு போறதுக்கு பேரு தான் உருப்படாமல்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். எது இறைநிலை என்பது சுத்தவெளி. சுத்தவெளின்றது என்ன? எந்த உருவமும் கிடையாது. உருவம், ஒலி, சுவை, காலம், தூரம் எதுவும் இல்லாதது. இரவு பகல் அற்றது. அப்போ சுத்தவெளி என்கின்ற நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய இடைவெளியாக இருக்குது இல்லையா? நமக்கு தலைக்கு மேல, நமக்கு வலது பக்கம், இடது பக்கம், நமக்கு பின்னாடி அப்படியே சுத்தி நம்ம அறைய சுத்தி நம்ம அறைக்கு இப்ப அறையில உட்கார்ந்துருக்கிறோம்னா, நமக்கு எதிர்க்க இருக்கிற இடம். இந்த இந்த அறையில இருக்க அந்த சுவர எடுத்துட்டோம்னா, அந்த வீடு ஃபுல்லா ஒரே வீடு ஆயிடும். வீட்ல இருக்கிற எல்லா அறையினுடைய சுவர எடுத்துட்டோம்னா என்ன ஆகுங்க? ஒரே வெளி. அப்ப இந்த சுவரையும் எடுத்துட்டோம்னா, வீடு எடுத்துட்டோம்னா, தெருவுல இருக்கிற வெளியும் நம்ம வெளியும் ஒண்ணாயிடும். இதுபோல எல்லா உருவங்களையும் கழிச்சுக்கிட்டே போகும்போது என்ன மிஞ்சும்னா, அந்த உருப்படாமல் இருக்கக்கூடிய, இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்த வெளி. அதுக்கு பேர் என்ன? இறைநிலை. அப்ப உருப்படாம போறதுன்னா என்ன? இறைநிலைக்கு சமமா ஆயிடுறதுன்னு அர்த்தம். உருவமாக இல்லாமல், உருவங்களின் ஆதியான இறைநிலையாகவே நாம் இருப்பதை உணர்ந்து, சுத்த வெளியாக சிவநிலையோடு இசைந்து இன்புற்று வாழறதுக்கு பேரு தான் உருப்படாம போறது. உருப்படாமல் போவது என்றால், உருவமற்ற சுத்தவெளி உணர்வுடன் ஆழ்ந்த அமைதியில் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு ஓய்வு இருக்கும்போது, ஓய்வு நேரத்தில் மனம் என்பது சும்மா இருக்காது. எதையாச்சும் தேவையற்ற புறம்போக்கு நிலை மாரி மனம். எப்படின்னா, புறம்போக்கு நிலைன்னா,
எதுவும் பயன்படாம அதாவது விதை போடாம வச்சுட்டு இருந்தோம்னா, கண்ட முள்ளு, செடியெல்லாம் முளைக்கும். களைன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த நிலத்த உழுது நம்ம பயிர் போட்டோம்னா, விதை போட்டோம்னா அது வரும். களைகள் வராது. ஓரளவுக்கு வரும். கட்டுப்படும். அதுபோல அந்த ஆழ்ந்த அமைதியில இருக்குமான வாய்ப்பு எங்கேயாச்சும் காத்துங்கிறோமா? எங்கேயாச்சும் ஓய்வு நேரம் இருக்கா? எந்த பணிகளும் இல்லையா செய்யறதுக்கு? அந்த மாரி சமயத்துல இந்த மாரி அந்த எப்பவுமே அந்த ஆழ்ந்த சுத்தவெளி உணர்வோட அந்த உணர்வோடவே இருப்பதற்கு பேரு உருப்படாமல் போறது. இதுபோல நெறைய வார்த்தைகள் இன்னும் இதனுடைய தொடர்ச்சியா இருக்குங்க. இந்த என்னெல்லாம் வார்த்தைகள் நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துறோமோ, அதையெல்லாம் நம்ம அடுத்த அமர்வுல பார்ப்போம். நாசமா போறது, நாமம் போட்டுக்கிறது, இந்த மாரி முட்டாளு, பரதேசி இது எல்லாம் பார்த்தோம்னா, இந்த மாரி இன்னும் நெறைய வார்த்தைகள் இருக்கு. நீங்க ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. ஐய்யய்யோ! இவ்வளோ பெரிய உயர்ந்த வார்த்தைய நாம இவ்வளோ நாளா தாழ்வா கருதி, அதாவது தேவையில்லாம பயன்படுத்தியிருக்கிறோமேன்னு. இதுபோல இன்னும் நம்ம வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில் உட்பொருளை உணர்ந்து, அவற்றை நாம பயன்படுத்தும்போது, எல்லையில்லாத மகிழ்ச்சி. அதுக்கு பேர் தான் உட்பொருள் உணர்ந்து உவப்புடன் வாழ்வோம். இதுகாறும் பொறுமை காத்து செவிமடுத்தமைக்கு அனைவருக்கும் ஆத்ம நன்றிகள். இது இது குறித்து ஏதேனும் ஐயம் இருந்தாலோ, அல்லது இப்பொழுது நேரம் இல்லை என்றாலோ, மீண்டும் நாம் பகல் நேரத்திலே நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது, அந்த நேரத்திலே எல்லோருக்கும் வசதியான நேரத்தில நாம இதை குறித்து சிந்திக்கலாம். மேற்கொண்டு ஏதாச்சும் தெளிவு பெற வேண்டுமானால் அப்போது நாம் தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் அகம் கனிந்த நன்றிகளும், நல்வாழ்த்துக்களும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன்.